மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRDCO வரலாற்றில் 2024ஆம் ஆண்டே மிக சிறந்த ஆண்டாக அமைந்துள்ளது. நிதி மற்றும் செயல்பாட்டு அடைவு நிலை உட்பட பல துறைகளில் அதன் சாதனை கடந்த ஆண்டு உச்சத்தை தொட்டது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்ச லெவி கட்டணமும் 2024இல் வசூலானது. முந்தைய ஆண்டை காட்டிலும் 8.9 விழுக்காடு அதிகரித்து 2.32 பில்லியன் ரிங்கேட்டாக லெவி கட்டண வசூல் பதிவாகியது. ஏராளமான முதலாளிகள் விதிமுறைகளை பின்பற்ற தொடங்கி இருப்பதும் HRDCOவின் வசூல் முறையில் ஏற்பட்ட முன்னேற்றமும் இந்த வரலாறு காணாத லெவி கட்டண வசூலுக்கு உதவியிருப்பதாக அறிக்கை வாயிலாக அதன் நிர்வாகம் குறிப்பிட்டது. வசூலான தொகை நேரடியாக ஊழியர் பயிற்சி திட்டங்களின் வளர்ச்சி மற்றும் அமலாக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. நிதி உதவி என பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டை விட 29 விழுக்காடு அதிகமாக நாட்டின் அந்த மனித மூலதன மேம்பாட்டு நிறுவனம் 2.27 பில்லியன் ரிங்கெட்டை விநியோகித்துள்ளது. செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல், நிதி திட்டங்களின் தாக்கத்தை அதிகப்படுத்துதல் போன்ற வியூக முயற்சிகளே 2024ஆம் ஆண்டில் இந்த மிக சிறந்த அடைவு நிலைக்கு காரணம் என HRDCO தெரிவித்தது. இந்நிலையில் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான திட்டங்களில் பயிற்சி வழங்குநர்களுடனான பங்காளித்துவத்தை விரிவுபடுத்தும் அதேவேளை நிதி உதவி திட்டங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என அது மேலும் கூறியது.